ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். பக்தவத்சலன் தம் பக்தர்களுக்கு எவ்வாறெல்லாம் அனுகிரகம் செய்கின்றார் என்பதை 11வது ஸ்லோகத்தில் சாற்றுகின்றார். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः. பார்த்த, பிருதாவின் புத்திரனான பார்த்தனே, ஏ எந்த பக்தர்கள் மாம் என்னை யதா எவ்வாறு பிரபத்யந்தே வழிபடுகின்றார்களோ அகம் நானும் தான் அவர்களை ததா ஏவ அவ்வாறே பஜாமி அருள் புரிகிறேன். மனுஷ்யாக எல்லா மனிதர்களும் சர்வசக எல்லா விதங்களிலும் மம என்னுடைய வர்த்ம வழியை அனுவர்த்தந்தே பின்பற்றுகிறார்கள். பக்தர்கள் பகவானை எவ்வாறு வழிபடுகின்றார்களோ அவ்வாறே பகவான் அனுகிரகம் செய்கின்றார். அவர் கற்பக விருட்சம் போன்றிருக்கிறார். கற்பக விருட்சத்தின் அடியிலுள்ள ஒருவன் அவன் விரும்பியதையெல்லாம் கற்பக விருட்சம் வழங்குகிறது. அவ்வாறே அகில நாயகன் தம்மை அண்டியவருடைய விருப்பதை எல்லாம் அருள்கின்றார். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீ ச பரதர்ஷப. ஹே பரதகுலத்தில் சிறந்தவனான அர்ஜுனா, ஆர்த்தன் எனப்படும் துன்பமடைந்தவன், அர்த்தார்த்தி எனப்படும் உலகியல் பொருட்களை பெற வேண்டி வழிபடுவோன், ஜிக்ஞாசு எனப்படும் என்னுடைய தத்துவத்தை அறிய ஆவலுடையவன், மெய்ஞானம் பெற்ற ஞானி. இவ்வாறு 4 வகையான பக்தர்கள் என்னை வழிபடுகிறார்கள் என்று 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யுகத்தில் ஞானமூர்த்தி அருளியுள்ளார். அந்த 4 விதமான பக்தர்களுக்கும் அவர்கள் விரும்பிய வண்ணம் அனுகிரகம் செய்கின்றார். ஆர்த்த பக்தன் யார்? துன்பம் நேர்ந்த காலத்தில் அத்துன்பத்தினின்றும் மீள்வதற்கு மகாவிஷ்ணுவை வழிபடுவோன் ஆர்த்த பக்தனாவான். ஹஸ்தினாபுரத்திலே சூதாட்ட அரங்கத்தில் துச்சாதனனால் திரௌபதியின் துகில் உரியப்பட்ட பொழுது சங்க சக்கர கதாபாணி துவாரகாலய அச்சுத கோவிந்த புண்டரிகாட்ச ரட்சமாம் சரணாகதாம் என்று கூறி சர்வலோக சரண்யனை திரௌபதி சரணடைந்த பொழுது வாஷ்ணேயன் வஸ்திராவதாரம் எடுத்தார். துச்சாதனன் திரௌபதியின் துகிலை உரிய முற்பட்ட பொழுது துகில் வளர்ந்து கொண்டே போனது. வெவ்வேறு வகையான வண்ண வண்ண சேரைகள் அங்கு வந்து குவிந்தன. திரௌபதியின் மானம் காப்பாற்றப்பட்டது. துர்மதி படைத்த துச்சாதன் கைசோர்ந்து களைத்து தரையில் வீழ்ந்தான். அர்த்தார்த்தி யார்? மனைவி, மக்கள், செல்வம், பதவி, புகழ் முதலிய இகலோக பரலோக போகங்களில் விருப்பமுள்ள மனிதன் அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அரங்கனை வழிபடுகிறான். சுக்ரீவன் தான் இழந்த அரசை பெறுவதற்கு ஸ்ரீராமனை பணிந்தான். ராமபிரானும் வாலியை வதைத்து சுக்ரீவனை கிஷ்கிந்தைக்கு அரசனாக்கினார். ஜிக்யாசு யார்? ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா. அருமறை முதல்வனை உள்ளபடி உணர வேண்டும் என்னும் இச்சைக்கு ஜிக்யாசா என்று பெயர். அந்த ஜிக்யாசா உடையவன் ஜிக்யாசு என்று கூறப்படுகிறான். உத்தவர் உயர்வர உயர்நலம் உடைய உத்தமரான கிருஷ்ண பகவானின் அத்தியந்த பக்தர். ஒருமித்த மனதுடன் உண்மை பொருளை சிந்தித்து கொண்டிருந்த அந்த ஞானியான உத்தவருக்கு மிகவும் மேலான தெய்வீகமான ஞானத்தை உத்தமன் உபதேசிக்கிறார். உத்தவ கீதை என்ற பெயரால் அது பிரசித்தி பெற்றுள்ளது. ஞானி யார்? மனித பிறவியின் குறிக்கோளே மாதவனை உணர்வதுதானே. அவ்வாறு வேதாந்த விழுப்பொருளாக விளங்கும் விமலனை உணர்ந்த பின் சப்தாதி விஷயங்களில் ஆசையற்று போகின்றது. சதா சர்வகாலமும் சர்வேஸ்வரனையே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் ஞானியர். சுகாச்சாரியர், சனகாதியர், நாரதர், பிரகலாதன் முதலியோர் ஞானியராவர். நலம் தரும் நாராயணனையே நினைத்து கொண்டிருந்த பிரகலாதனை இரண்யகசிபு தன் மகன் என்றும் பாராமல் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கிய பொழுது
பகவான் பக்த பிரகலாதனை காப்பாற்றினார். இவ்வாறு 4 வகை பக்தர்களுக்கு அவரவர் விரும்பிய வண்ணம் அச்சுதன் அனுகிரகம் செய்துள்ளார். பிரகலாதன் நவவித பக்தியை பகர்ந்துள்ளான். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்பதாகும். சிரவணம் என்பது கேட்பது. திருமாலின் திருநாமங்களை, திவ்ய லீலைகளை, கல்யாண குணங்களை காதுகுளிர கேட்பது சிரவண பக்தியாகும். 7 நாட்கள் சிரத்தையுடன் பாகவதத்தை சிரவணம் செய்த பரீட்சித்துக்கு அவன் விரும்பிய வண்ணம் பரமபதநாதன் பரமபதத்தையே அருளினார். கீர்த்தனம் என்பது பாடுவது. கலோ நாம சங்கீர்த்தனம். கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனமே அகிலாண்ட நாதனை அடையும் எளிய வழி என்று கூறப்பட்டுள்ளது. ஸ்மரணம் என்பால் நினைத்தது. எதுகுல நந்தனை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பது ஸ்மரண பக்தியாகும். பாத சேவனம் என்பது பத்மநாபனின் பாதகமங்களை பூஜித்தல், சேவை செய்தலாகும். அர்ச்சனம் என்பது யாது? பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்தியா பிரயட்சதி என்று பாகவத பிரியன் பகர்ந்தது போல இலை, மலர், கனி, தீர்த்தம் முதலியவற்றால் பக்தியுடன் உபாசித்து அழகிய மலர்களால் அர்ச்சனை செய்வதாகும். வந்தனம் என்பது ரிஷிகேஷனின் பெருமையை இதயத்தில் ஏற்றி அவன் முன் பணிந்து புகழ்பாடி பணிவாக வணங்குதலாகும். தாசியம் என்பது சௌமிய நாராயணனை சுவாமியாகவும் தன்னை தாசனாகவும் பாவிப்பது. சக்கியம் என்பது நந்தலாலை நண்பனாக பாவித்து அன்பு செலுத்தி வழிபடுவதாகும். ஆத்ம நிவேதன பக்தி என்பது யாது? அனைத்து சாதனங்களையும் துறந்து திருமாலின் திருவடிகளில் தம்மை முழுவதும் சமர்ப்பணம் செய்வது ஆத்ம நிவேதன பக்தியாகும். இவ்வாறு 9 விதமாக பக்தியினால் வழிபடுவோருக்கு அவரவர்களின் பாவனைக்கேற்றபடி அவ்வியாஜ கருணாமூர்த்தி அருள் புரிகிறார். பக்தர்கள் பகவானை வழிபடுவதில் பல வகையுண்டு. தத்தம் விருப்பத்திற்கேற்றவாறு வெவ்வேறு சொரூபங்களிலே பக்தர்கள் வழிபடுகின்றனர். பகவானும் அவருடைய விருப்பத்திற்கேற்றவாறு அந்தந்த சொரூபங்களில் தரிசனம் அளிக்கிறார். தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. தமர் உகந்தது எப்பேர் அப்பேர் தமர் உகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாது இருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் என்று பொய்கை ஆழ்வார் புகன்றுள்ளார். அன்பர்கள் உவக்கின்ற உருவத்தையே எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் உவந்து கூறும் திருப்பெயரையே அவரும் மகிழ்ச்சியுடன் ஏற்கிறார். அவர்கள் எவ்வாறு இடையிடாது சிந்தித்து கொண்டிருப்பாரோ அவ்வாறே அவரும் ஆகின்றார் என்று பொய்கை ஆழ்வார் புகன்றுள்ளார் அல்லவா. பக்தர்கள் 4 திருக்கரங்களுடன் கூடிய விஷ்ணுவை உபாசித்தால் ஸ்ரீ விஷ்ணுவாக காட்சியளிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணனை இஷ்ட தெய்வமாக வழிபடுவோருக்கு கிருஷ்ணனாகவும், சிவபெருமானை வழிபடுவோருக்கு சிவனாகவும், அம்பிகையை வழிபடுவோருக்கு அம்பிகையாகவும் அனுகிரகிக்கிறார். ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹ கேசவம் பிரதி கச்சதி. ஆகாயத்திலிருந்து மழை பொழியும் பொழுது அந்த மழை நீர் இறுதியில் கடலை எவ்வாறு சென்று அடைகிறதோ அவ்வாறே எந்த உருவில் வழிபட்டாலும் அந்த வழிபாடு கேசவனே சென்று அடைகிறது என்று வேத வித்துக்கள் விளம்பியுள்ளார்கள். எந்தெந்த முறையில் எந்தெந்த பாவனையில் எம்பெருமானை வழிபடுகிறார்களோ அதே முறையில் அந்தந்த சொரூபத்தை அனுசரித்து அவர் தரிசனம் அளிக்கிறார். இடைச்சிறுவர்கள் போல் தோழமை கொண்டவர்களுக்கு தோழனாகவும், நந்தகோபன் யசோதை போல் குழந்தையாக பாவிப்பவர்களுக்கு குழந்தையாகவும், கோபிகளைப் போல் மாதுரிய பாவத்துடன் அன்பு செலுத்துபவர்களுக்கு அன்பனாயும், ஹனுமானைப் போல் சுவாமி என்று மதித்து சேவை செய்பவர்களுக்கு சுவாமியாகவும் அருள் புரிகிறார். மனுஷ்யாக மமவர்த்ம அனுவர்த்தந்தே. மனிதர்கள் என் வழியை பின்பற்றுகிறார்கள் என்று பகவான் கூறுகிறார். யத்யதா அச்சரதி ஸ்ரேஷ்டः தத்ததேவேதரோ ஜனः சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. சான்றோர்கள் எதை அனுஷ்டிக்கிறார்களோ அதையே ஏனைய ஜனங்களும் அனுஷ்டிக்கிறார்கள். அவர்கள் எதை சான்றாக எடுத்து காட்டுகிறாரோ அதையே மனித சமுதாயம் அனைத்தும் பின்பற்றி நடக்கிறது என்று
3வது அத்தியாயமான கர்மயோகத்தில் கிரிதர கோபாலன் கூறியுள்ளார். அவனியில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதரித்த அலர்மேல் மங்கைநாதன் அகில உலகத்திலுள்ள உயிர்களிடமும் அன்போடும் பண்போடும் பரிவோடும் நட்புணர்வுடன் பழகினார். பேராசை, பொறாமை, போட்டி போன்ற தீய குணங்களை அகற்ற வேண்டுமென உபதேசித்தார். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டுமென்ற பரந்த மனப்பான்மையுடன் சேவை புரிய வேண்டுமென்று உபதேசித்தார். தாம் உபதேசித்ததையெல்லாம் தாமே அனுஷ்டித்து காட்டினார். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹ.